இந்த வீடியோவில் நம்மளோட மெயின் கான்செப்ட் வந்துச்சு. அதாவது என்னென்னா, நம்ம டினோவை வச்சு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணுறேன், serve.js. ஸோ இந்த server.js வச்சுக்கலாம். ரீநேம் சர்வர் என்ன நேமாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் server.js வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த server.js அப்படிங்கிறதும் server.js அது வந்து இந்த சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இதை நான் பெருசாக வைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் HTTP அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ இதில் ஸ்டாண்டர்டில் HTTP. ஸோ HTTPயில் தான் நமக்கு சர்வ் அப்படிங்கிற இந்த சர்வ்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் சர்வ். இது எதுலேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா, ஸ்டாண்டர்ட் லைப்ரரிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட URL ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, https://deno.land /standard/ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேக்கேஜ்னா HTTP. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னா போனீங்கன்னா http://server.ts. ஸோ இப்போ நம்ம /server.ts. ஸோ இதான் நம்மளோட சர்வருக்கான இது. ஸோ இப்போ நான் இந்த நம்ம சர்வரை சர்வ் அப்படிங்கிறத ஒரு இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்வர் இதுலேருந்து கிரியேட் பண்ணலாம். சர்வர் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு என்ன நேம்லாம் வச்சுக்கலாம், சர்வ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா சர்வ் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிக்கிறாங்க. அதில் நம்ம போர்ட் நம்பர் கொடுக்கணும். போர்ட் நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஃபார் வெயிட் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் நான் போர்ட் நம்பர் கொடுக்குறேன். போர்ட் வந்து என்ன போர்ட் நம்பர் கொடுக்கலாம், 3000 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சர்வரோட போர்ட் நம்பர் கிரியேட் பண்ணி அந்த சர்வ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, ஃபார் அவைட் அப்படின்னு போட்டு இதில் கான்ஸ்ட் request of அந்த சர்வர் ஆப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு வாட்டி ரெக்வெஸ்ட் ஆகும்போது இந்த ஃபார் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது ரெக்வெஸ்ட் என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், சர்வர் அதேமாதிரி என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணால் ரெஸ்ட்னு வச்சுக்கோம், ரெஸ்ட்.ரெஸ்பாண்ட். இதில் நம்ம என்ன பண்ணால், நம்ம ஒரு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணால் அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணால், இதில் ஒரு பாடி ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும். பாடி ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், அலோ வேர்ல்ட். ஸோ இப்போ எனக்கு அந்த ஒவ்வொரு வாட்டி இந்த ரெஸ்பான்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ஆகும், அலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸு. ஸோ சர்வர் ரன் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம console.log யூஸ் பண்ணிக்கலாம். console.log of application started. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரன் பண்ணணும். ஸோ என்ன ரன் பண்ணணும்னா, server.ts. ஸோ டெனோ ரன் நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அலோ நெட் அப்படிங்கிற அந்த பெர்மிஷன் நம்ம கொடுக்கணும். அலோ நெட் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா server. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு டைப் பண்ணுவோம். ஸோ டெனோ ரன் அலோ நெட் server.ts JS. இப்போ எனக்கு இது ரன் பண்ணால் என்ன ஆகும்னா, பார்த்தீங்களா, இப்போ எனக்கு இந்த ஃபைல் ரன் ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பேக்கேஜ் ரன் பண்ணும்போது டவுன்லோட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம்னா, என்னோட லோக்கல் ஹவுஸ் போர்ட் 3000 போய் நான் இதை செக் பண்ண போகிறேன். அங்கே போய் செக் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வரணும். ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா, குரோமில் போய்
localhost 3000. ஸோ இதில் நான் போகிறேன். பார்த்தீங்களா எனக்கு hello world அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்திருக்கு. hello world. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வரை க்ரியேட் பண்ணி அதில் hello world வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸை மாற்றணும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெஸ்டார்ட் ஹெட்டர்ஸ் இருக்கும். ஹெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணால் செட் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. அந்த மெத்தடில் நீங்கள் கண்டென்ட் டைப் அதை மாற்றணும். கண்டென்ட் டைப் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து HTML பாஸ் பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஆர் HTML அப்படின்னு வைக்கணும். டெக்ஸ்ட் ஆர் HTML. டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ டெக்ஸ்டட் HTML சரிக்காமா. ஸோ 2 இது கொடுத்துட்டேன். மை மிஸ்டேக் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டட் HTML கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்னா h1 டேக் கொடுத்தீங்கன்னா /h1. ஸோ இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனவே பார்த்தா நமக்கு ரெண்டர் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சர்வரை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுறேன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும்னா Ctrl+C அதை கொடுக்கணும். Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் திரும்பி ரீரன் பண்ணுறேன். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்துருச்சு. இப்போ நான் குரோமுக்கு போகிறேன். குரோமுக்கு போயிட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா hello world எனக்கு h1 டேக் வந்திருக்கு. h1 டேக் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு HTML நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, JavaScript ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். அதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் தான். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா நம்மளோட VS Code போயிட்டு இந்த கண்டென்ட் டைப் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஆர் ஜேசன் அப்படின்னு மாற்றணும். அப்ளிகேஷன் ஆர் ஜேசன். ஸோ மாற்றிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு ஜேசன் ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஜேசன் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் பண்ணி ஸ்ட்ரிங்கிஃபை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேக் எண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்கிஃபை என்ன பண்ணணும்னா ஒரு JavaScript ஆப்ஜெக்டை வந்து ஜேசனாக மாற்றும். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக என்ன பண்ணோம்னா நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் என் நேம் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால் நான் வந்து ஒரு ஜேசனை வந்து ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு திரும்பி நான் என்ன பண்ணேன்னா சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்த ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம வந்து சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணாமல் வாட்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போதைக்கு சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா பார்த்தீங்களா எனக்கு வந்து ஒரு ஜேசன் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ராவா பார்க்கணும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஜேசனை வந்து எனக்கு பார்ஸ் பண்ணி காட்டும். அது இப்படி காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜேசன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வரை க்ரியேட் பண்ணி நம்ம HTML ஜேசன் அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி பார்த்துட்டோம்.